அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு திலக்ஸ்மணி யூடியூப் சேனல். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாதத்தில் நாம் வராகி அம்மனை வழிபாடு செய்வதற்கு மிக உகந்த நாளான தேய்பிறை பஞ்சமி என்னைக்கு வருகிறது, நாம் இந்த நாளில் எவ்வாறு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். அதாவது உலகத்தில் கடன் இல்லாதவங்க யாருமே கிடையாதுங்க. எல்லாருக்குமே கடன் இருக்க தான் செய்து. அவங்க இந்த ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக உங்களுடைய கடன்கள் எல்லாமே படிப்படியாக குறைந்துட்டே வருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, வீட்டில் வராகி அம்மன் சிலை இருப்பவர்கள், படம் இருப்பவர்கள் எவ்வாறு வராகி அம்மனை வழிபாடு செய்ய வேண்டும், வராகி அம்மனுக்கு பிடித்த என்ன நெய்வேத்தியம் வைக்க வேண்டும் என்று இந்த பதிவில் இருக்குது. கண்டிப்பாக பார்த்து பயன்பெறுங்கள். நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதலில் பிப்ரவரி மாதத்தில் தேய்பிறை பஞ்சமி திதி எப்போ தொடங்குதுன்னு சொல்லி பார்த்துடலாமா. பிப்ரவரி 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று அதிகாலை 3:12 தொடங்கி சனிக்கிழமை அடுத்த நாள் பிப்ரவரி 7ஆம் தேதி அதிகாலை 4:03 வரைக்கும் இருக்குதுங்க. அதனால் நமக்கு என்னைக்கு முழுக்க தேய்பிறை பஞ்சமி திதின்னு பார்த்திங்கன்னா பிப்ரவரி 6ஆம் தேதி தை மாதம் 23ஆம் நாள் வெள்ளிக்கிழமை அன்று தாங்க நமக்கு தேய்பிறை பஞ்சமி வருகிறதுங்க. இந்த தேய்பிறை பஞ்சமி நாளில் நாம் விரதம் இருந்து வராகி அம்மனை வழிபாடு செய்வதால் சகல விதமான தோஷங்கள் கஷ்டங்களும் நிவர்த்தி ஆகுங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா தீராத கடன் பிரச்சனையில் இருப்பவங்க இந்த நாளில் விரதம் இருந்து வராகி அம்மனை வழிபாடு செய்தால் நிச்சயமாக அவர்களுடைய கடன் பிரச்சனை தீருங்க. ஆனால் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. என்ன டவுட்டுன்னு பார்த்தீங்கன்னா நாம் வராகி அம்மனை வீட்டில் வழிபாடு செய்யலாமா, வராகி அம்மன் சிலையை நம்ம வீட்டில் வைத்து பூஜை செய்யலாமான்னு சொல்லிட்டு நிறைய டவுட் இருக்குங்க. அதனால் யாருமே கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக வீட்டில் வராகி அம்மனுக்கு பூஜை செய்து வழிபாடு செய்யலாம். கலியுக தெய்வம் குலதெய்வமாகவும் இருக்கும் வராகி அம்மனை தாராளமாக நாம் வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாம். இப்போது நிறைய பேருக்கு வீட்டில் வராகி அம்மனின் படம் அல்லது சிலை வைத்து வழிபாடு செய்வதற்கு தயக்கமாக இருக்குது. ஆனால் உக்கிர தெய்வமாக இருப்பதால் வராகி அம்மனை நம்மளுடைய முன்னோர்கள் முன்னாடி உள்ள காலத்திலே மறைமுகமாக வழிபாடு செய்துட்டு தான் இருந்திருக்காங்க. வராகி அம்மனின் படம் அல்லது சிலை வைத்து வழிபாடு செய்வதால் நிச்சயமாக உங்களுக்கு தீராத கடன் தீருங்க, குழந்தை பாக்கியம் கிடைக்கும், மேலும் தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் தடைபட்டு வந்துட்டு இருந்த சுப காரியங்கள் தடையின்றி நிகழுங்க. அடுத்து நிறைய பிரச்சனை இது இருக்குங்க. ஏன்னா கணவன் மனைவிலாம் பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கு நாம் இந்த தேய்பிறை பஞ்சமி நாளில் வராகி அம்மனுக்கு வழிபாடு செய்வதால் நிச்சயமாக கணவன் மனைவிகள் ஒன்று சேர்ந்து வாழ்வாங்கங்க. அதனால் கண்டிப்பாக இந்த வராகி அம்மனை வழிபாடு செய்யுங்கள். அது அடுத்து பார்த்திங்கன்னா நாம் வராகி அம்மனை வழிபாடு செய்யும் போது அடுத்தவர்களை கெடுக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு காரியத்தை முன்வைத்து நீங்கள் வழிபாடு செய்யாதீர்கள். நிச்சயமாக அந்த காரியம் நடக்கவே நடக்காதுங்க. சரி, இப்போ நம்ம வராகி அம்மனை எவ்வாறு வழிபாடு செய்யணும்னு சொல்லி பார்த்துடலாமா. நமக்கு எந்த காரியம் முதலில் நடக்க வேண்டுமோ அந்த காரியத்தை மனதில் நினைத்து கொண்டு தாங்க நாம் வழிபாடு செய்ய வேண்டும். நாம் தேய்பிறை பஞ்சமியில் வராகி அம்மனை வழிபாடு செய்யும் போது எப்போ வழிபாடு செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாலை 6 மணிலிருந்து அப்படி இல்லைன்னா சூரியன் அஸ்தமனம் ஆன பிறகு இரவு நேரத்தில் தான் ஒரு 8 மணிக்குள்ள பூஜை செய்து முடிக்க வேண்டுங்க. முக்கியமாக இரவு நேரத்தில் தான் நாம் வராகி அம்மன் பூஜை கண்டிப்பாக செய்ய வேண்டும். அப்போ தான் உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே விரைவில் நிறைவேறும். இதுதாங்க நிதர்சனமான உண்மை. வராகி அம்மனை வழிபாடு செய்யும் போது உங்கள் வீட்டில் சிலை இருந்தால் நிச்சயமாக ஒரு 3 அபிஷேகங்கள் செய்யுங்கள். படம் இருந்தால் படத்தை நல்லா சுத்தமாக தொடச்சிட்டு அதுக்கு சந்தன குங்குமம் போட்டு வைத்து வேண்டும். வராகி அம்மனுக்கு மிகவும் பிடித்த சிகப்பு நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டு வராகி அம்மனுக்கு மிகவும் உகந்த நெய்வேத்தியமான மரவள்ளி கிழங்கு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம். சரி, இப்போ நம்மளுடைய தீராத கடன் தீர்றதுக்கு எப்படி வராகி அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யணும்னு சொல்லி பார்த்துடலாமா. ஒரு நல்ல சுத்தமான தட்டை எடுத்துக்கிடுங்க. அதை நல்லா கழுவி எடுத்து அதுக்கு சந்தன குங்குமம் பொட்டு வைத்து அதன் மேலே பூக்களால் அலங்காரம் செய்துவிட்டு அதில் 2 புது அகல் விளக்கு வைத்து நெய் ஊற்றி அதில் சிறிது பச்சை கற்பூரம் போட்டு 2 நெய் தீபங்கள் ஏற்றுங்கள். நிச்சயமாக உங்களுடைய தீராத கடன்கள் தீரும். ஒரு 3 தேய்பிறை பஞ்சமிக்கு இந்த மாதிரி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய கடன்கள் எல்லாமே படிப்படியாக குறையிறத நீங்களே உணர்வீங்க. இது நிதர்சனமான உண்மை. நீங்கள் எந்த ஒரு பரிகாரம் எந்த ஒரு தெய்வத்திற்கு செய்தாலும் நம்பி நமக்கு இதை நிறைவேற்றி தந்துட்டாங்கங்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தேய்பிறை பஞ்சமியில் வராகி அம்மனை வழிபாடு செய்யும் போது அன்னைக்கு யார் மீது நம்ம கோபம் கொள்ளவே கூடாது.
பின்பு அடுத்தவர்களை வந்து சபிக்கவும் கூடாது. வராகி அம்மன் வந்து நல்லவர்களுக்கு தான் நல்ல பலனை தரக்கூடிய கலியுகம் காக்கும் தெய்வம் வந்து குலதெய்வமாகவும் வராகி அம்மன் வந்து நம்மளை காக்கும் தெய்வமாக இருக்கிறதுங்க. அதனால வந்து கண்டிப்பா வந்து வராகி அம்மனை வந்து தேய்பிறை பஞ்சமியில் வழிபாடு செய்யுங்கள். சிலை படம் வீட்டில் இல்லாதவர்கள் வந்து வராகி அம்மனை நினைத்து நான் சொன்னபடி வந்து நீங்க வந்து விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக அந்த தீபத்தை வந்து வராகி அம்மன் வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு உங்களுடைய தீராத கடன்களை தீர்த்து தருவார்கள். ஓகே நண்பர்களே, இந்த பதிவு உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் வராகி அம்மனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும். அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.